நண்பர்களே, நம்ம இதுவரைக்கும் கிரந்த எழுத்துக்கு வந்து எப்படி வந்து சொன்னோம், அது ஏன் தமிழ்நாட்டில் எழுத வேண்டிய கட்டாயம் வந்து சொன்னோம். இப்போ அந்த எழுத்துக்கள் எப்படின்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட ஏறத்தாழ தமிழ் மாதிரி இருக்கும். சில எழுத்து புரியாதனால நமக்கு புரியல. தமிழ் மாதிரி தான் இருக்கும். நம்முடைய உயிர் எழுத்து, மெய் எழுத்து, உயிர் மெய் எழுத்து எல்லாம் கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 80 விழுக்காடு தமிழ் எழுத்துல போலவே இருக்கும். சில எழுத்துக்கள் புரியாது. அது சில எழுத்துக்கள் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. அவங்களுக்கு தங்களுக்கென்று ஒரு மாற்றம் வேண்டும் சில எழுத்து மாற்றிட்டாங்க. அதில் பார்க்கலாம். இன்னொன்று பார்ப்போம். உயிர் எழுத்து நம்ம சொன்னேன். நம்ம நம்முடைய எழுத்துக்கள் போல தான் 12 எழுத்துல 2 எழுத்து எடுத்துட்டாங்க, மீதி எடுத்துட்டாங்க, சேர்த்துக்கோம். அதை பார்ப்போம். இப்படி போட்டா ஆ. நம்ம ஆ போடுற போல ஆ போட்டோம், நம்ம என்ன பண்ணுவோம், ஆ இப்படி போடுவோம். அதே போல ஆ நம்முடைய ஈ போடுவோம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஈ. நம்முடைய அடுத்து வந்து ஈ இருக்கு இல்லைங்களா, ஈ எழுதும். நம்ம அதே ஈ தான் அவர்களுக்காக எழுதுறதுக்கு என்ன நம்ம போய் எழுதக்கூடாது அப்படின்னு எண்ணம். என்ன செய்யாங்கன்னா இந்த ஒத்த கோடெல்லாம் ரெட்டை கூட ஆயிடும். ஈ இங்கே நமக்கு வந்து ஒத்த கோடை போடுவோம். இந்த பக்கத்தில் பார்த்தா பின்னால் எல்லா எழுத்துக்களுக்குமே வலப்பக்கம் ஒத்த கோடு வரது எல்லாத்தையும் ரெட்டை கோடை மாற்றிடுவாங்க. ஈ. அடுத்தது பூ. இதே தான், ஒன்றும் பெரிய மாறுபாடு இல்லை. பூ எந்த மாறுபாடு இல்லை. ஆ இ இ உ உ இதுதான். இது உங்களுக்கு எழுத தேவையில்லை. ஊ எழுத தேவையில்லை. ஆ இ இ உ உ நம்மளை போல தான் உச்சரிக்கணும். அது வேறுபாடு, அது வேறுபாடு எதுவும் கிடையாது. 6 எழுத்து பார்த்தோம். அடுத்து ஏ வரணும். என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, அங்கே ஏ கிடையாது, ஏ தான் உண்டு. இப்போ ஏ, இது ஏ ஏ ஏ கிடையாது, ஏ இல்லை, ஏ தான். அடுத்தது நம்ம ஐ போடுவோம். நம்ம ஐ எப்படி போடுவோம், ஐ இதை ஒரு கோட்டை போட்டு, அதாவது போட்டு போயிடும். ஐ ஏ ஐ ஆ இ இ உ உ ஏ ஐ. அடுத்தது ஓ. ஓ தான். ஓ அங்கே ஓ கிடையாது, ஓ கிடையாது, ஓ மட்டும் தான். ஏ ஐ ஓ ஔ. அது அங்கே அக்கு கிடையாது, அக்கானா கிடையாது. ஆ அம். தமிழில் சொல்ல முடியும் அம். அப்படி உச்சி மாறும். உயிர்காசு எழுதுறேன். அக அக அம் அக அப்படின்னு இந்த எழுத்துக்கள். இது சரியாக ஒரு எழுத்து தெரியும். அ ஆ இ இ உ உ ஏ ஐ ஓ ஔ அம் அக இதான் எழுத்துக்கள். இதுக்கு இடையில இந்த வெளியில வந்து தனி எழுத்தா எழுத்து உயிரெழுத்தா வராம இந்த எழுத்துக்கள் உண்டு. அது தனியாக சொல்றேன். அது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வராது, மற்ற உயிர் எழுத சேர்ந்து சில சத்தமாக வரும். பெரும்பாலும் இது பயன்படாது, இருந்தாலும் தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ 12 எழுத்து தெரிஞ்சுட்டீங்களா, உயிரெழுத்து தெரிஞ்சாச்சா? உயிரெழுத்து எத்தனை, நம்ம 12 2 போச்சு, மிச்சம் என்ன சேர்த்துட்டோம், 2 சேர்த்தாச்சு இல்லைங்களா. ஆமாம். அது கூட ரு, அதாவது நம்ம வந்து ரூல் சொல்ல முடியாது. ரு பாதி சொல்ற ரு விருட்சகம் சொல்லுவாங்க இல்லையா, மிருகம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. அது போல வந்து ரு வரும். ரூ சொல்லக்கூடாது, ரு எல்லாம் பார்த்தா ரு மிருகம் விருட்சகம் ரிஷபம் ரிஷபம் அப்படின்னு வரும். அப்போ ரு. ரு புரியுதுக்காக சொல்றேன். ரு ரூ சொல்லக்கூடாது, ரூ சொல்லக்கூடாது, புரியுதுக்காக எழுதுறேன். ரு ரு நல்லா பாருங்க. ரு 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 ரூ ரூ சொல்லக்கூடாது. அடுத்தது லு லு லு, அது வந்து ரூ சொல்லக்கூடாது, லு. முதல்ல சொன்னா ரு ரு லு லு, இப்படி 4 எழுத்து சேர்த்துக்குவாங்க. இது தனி எழுத்துக்களாக வராது, மற்ற எழுத்துக்களோடு சேர்த்து தனியாக வரும். இது வந்து மொத்தம் எழுத்துக்கள் சொல்லிட்டோம். சரிங்களா, புரியுதா? மீண்டும் பாருங்க. ஆ ஆ இ
இ உ உ ஏ ஐ ஓ ஔ அம் அக. இடையில வந்து இதுக்கு நடுவில் அடுத்தது ரு ரு லீடுன்னு வரும். இதுதான் வந்து உயிரெழுத்துக்கள், வடமொழி இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள். இது கிரந்த எழுத்துக்கள்னு சொல்லுவோம். இதே எழுத்து அவங்க உண்டு, அங்கே உண்டு, அங்கே உருவம் வேற. ஹிந்தியில் உண்டு. ஹிந்திக்கு எழுத்து கிடையாது. நாகரி எழுத்தை ஹிந்திக்கு பயன்படுத்துகிறாங்க. அதே போல் கேரளாவில் போனீங்கனாலும் அங்கே வட்ட எழுத்தும் இந்த கிரந்த எழுத்து கலந்து போய் மழை எழுத்தாக வரும், அங்கே வந்து பயன்படும். அடிச்சிடலாமா? மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு எல்லாமே உயிர் எழுத்துக்கள் எழுதி காட்டுறேன், நீங்க பாருங்க. ஆ ஆ இ ஈ உ உ ஏ ஐ. இப்போ ரு 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 அப்புறம் ஏ ஏஐ. இப்போ ஓ ஓ தான், ஓ ஒரே தான், அங்கே ஓ கிடையாது. ஓ ஏ ஏஐ ஓ ஔ ஔ. அடுத்தது அம் ஆக. உயிரெழுத்து, உயிரெழுத்து தான். புரியுதுங்களா? பார்த்துக்குங்க. இது எழுதி எழுதி பழகினா வரும். நல்லா எழுதி பாருங்க, உச்சரிச்சு பாருங்க, நல்லா பாருங்க இருக்கும். நம்ம வீட்டு கூட ஏ ஓ ரெண்டு மட்டும் இல்லை, அங்கே ஏ ஓ ரெண்டு இல்லை. ஏ ஓ ஔ அம்மாக. நடுவில் வந்து இந்த இது வரும், அதாவது அரை சவுண்டு உடைய, அரை ஒளியுடைய வந்து உயிரெழுத்துக்கள். ரு ரு லு லு இன்னும் கிளிக்கு சொல்லுவாங்க. இது இது பெரும்பாலும் தனி எழுத்துக்களாக வராது. மொழி இடையில ஒரு நிமிஷம் எடுத்து ரொம்ப அரிதாக வரும். புரிந்து கொள்ளுங்கள், அவ்வளோதான். சரி, அடுத்து நம்ம மையெழுத்துக்கு போகலாமுங்களா? அடுத்து நம்ம மையெழுத்துக்கு போகலாம். சரிதானா? இருக்கா? ஐயம் இருக்கா? இல்லையா? சரி, நல்லா பாருங்கள். அடுத்த முறை நல்லா எழுதிட்டு வாங்க, பார்க்கலாம்.